நண்பர்களே, கிட்டத்தட்ட 273 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஊர்ல இருந்து திருப்பூர் ஸ்மார்ட் சிட்டிக்கு போனதான் இன்னைக்கு ஒன் டே ஸ்பெஷல் விளாக். நம்ம ஊர்ல 9 மணிக்கு எடுத்த பஸ் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் கரெக்டா 12 மணிக்கு தான் மதுரை போச்சு. அங்க அப்படியே ஒரு அருமையான குழம்பீரை குடிச்சிட்டு இரவு உணவை முடிச்சுட்டு திருப்பூர் பஸ்ல ஏறிட்டேன். பேருந்து ஃபுல்லா கிரௌடுனால ஜன்னல் சீட் எதிர்பார்த்த எனக்கு லாஸ்ட் சீட்டு தான் கிடைச்சிச்சு. பஸ்ல என்னை சுத்தி உள்ளவங்க எல்லாரும் நல்லா தான் தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு தான் சுத்தர தூக்கமே வரல. அப்புறம் லைட் அமர்த்திட்டு ஊதா லைட்ட படம் 2 மணிக்கு மேல தூங்கிட்டே வந்து திருப்பூர்ல இறங்கிட்டேன். இயர்லி மார்னிங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தனால விடிய வர பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கேயே பேஸ்ட் பிரஷ் எல்லாம் வாங்கி நல்லா பல்லு விளக்கிட்டு நானும் ஃப்ரெஷ் ஆயிட்டேன். அங்க அப்படியே ஒரு டீயை போட்டுட்டு வெளியில வந்தோடனே நம்மளை பிக்கப் பண்ண நம்ம தூரத்து சித்தப்பா வந்துட்டாங்க. நம்ம சித்தப்பா பையன் உடற்பயிற்சி வரியனால நம்மளை வந்தோடனே ஜிம்முக்கு கூட்டு போயிட்டான். அங்க கொஞ்ச நேரம் ஜிம்முக்கு போயிட்டு வீடியோ எடுத்துட்டு ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிட்டு அங்க உள்ள மாஸ்டர் எல்லாம் சந்திச்சுட்டு நம்ம வந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம திருப்பூர் வந்ததுக்கான மெயின் ரீசன் நம்மளோட பர்சனல் கிளாத்திங் பிராண்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு தான். எனக்கு பிடிச்ச மாதிரி ஃபேப்ரிக் என்னோட ஐடியாக்கு ஏற்ற மாதிரி மேனுஃபேக்சரை ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட காலையில 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 6 மணி வரை ஒவ்வொரு கம்பெனியும் ஷாப்பா ஏறி இறங்கி என்னோட ஐடியாஸையும் நாலேஜையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். நான் இப்போ எவ்வளோதான் பிளான் அண்ட் ஐடியாஸ் பண்ணாலும் நான் எம்எஸ்சி எந்த காலேஜில் பண்ண போறேன்றதை பொறுத்து தான் இந்த பிராண்டை ஸ்டார்ட் பண்றதும் பண்ணாம போறதும் இருக்கு. ஏன்னா ஸ்டடீஸையும் இதையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியுமான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி நான் பண்ண முயற்சியும் ஹார்ட் ஒர்க்கும் வீணா போகாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.